12th computer science syllabusல chapter 6 control structure அப்படின்ற லெசன்ல தான் வந்து நம்ம அடுத்த டாபிக் வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்துட்டு if and if else ஓட syntax என்ன எப்படி யூஸ் பண்ணணும் ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான கண்டினியூவேஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இஃப் எல்ஸை வந்து நம்ம இன்னும் வேறு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் வந்து நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்க்க போனால் நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி அது வந்து இஃப் எல்ஸை வந்துட்டு சிங்கிள் லைனில் நம்ம வந்து அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி C++லலாம் பண்ணுவோம். ஸோ அதே வந்து நம்ம பைத்தனில் வந்து சிங்கிள் லைனில் இஃப் எல்ஸை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா வேரியபிள், இந்த வேரியபிள் எதை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா இந்த சைட்லேருந்து வந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து வர அவுட்புட்டை தான் வந்து வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த வேரியபிள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். ஸோ எப்படி வந்து இதுலேருந்து அவுட்புட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து இஃப் அப்படின்ற இஃப்பில் வந்து என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேரியபிள் ஒன்னில் என்ன வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதுவே வந்து இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸாக வருது, அதனுடைய ரிசல்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிருக்கு ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸுக்கு அப்புறம் வேரியபிள் 2 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேரியபிள் 2 என்ன வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதோ அந்த வேல்யூ தான் வந்து இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த சைடில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவோ இல்லை வேரியபிள் கொடுத்துருந்தா அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூவோ வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இல்லை ஃபால்ஸாக இருக்கு அப்படின்னா எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த வேல்யூ, அதர்வைஸ் நான் வேரியபிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து எக்ஸாம்பிள் 6.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A equal to int input enter any number. யூசர் கிட்டேருந்து வேல்யூவை அக்செப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது வேல்யூ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ண இன்புட்டை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸில் வந்து நம்ம என்ன வேல்யூ வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஈவன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. இப்போது இஃப்பில் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இஃப்பில் வந்து a mod 2 டபுள் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் a mod 2 0வாக இருந்தால் ஈவன் அப்படின்ற வேல்யூ வந்து அப்படின்ற ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அதே வந்து a mod 2ல் வந்து 0க்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூ வருது, a mod 2ல் வந்து a mod 2 பண்ணதுக்கப்புறம் 1ஓ 2ஓ 3ஓ அப்படின்ற ரிசல்ட் வருது அப்படின்னா 3 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படின்னும் போது எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்குது, ஆட்னு இருக்குது, அந்த ஆட் வந்து உங்களுக்கு எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவன் இல்லை ஆட் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் a, s, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். a வந்து இந்த மாதிரி கமாவில் செப்பரேட் பண்ணியிருக்கோம்னா a அப்படின்றது ஒரு வேரியபிள், ஏல இருக்கிற வேல்யூவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால இது ஒரு வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா ஆஸ்டிஸ் வேரியபிளில் கொடுக்கணும். இஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்ட்ரிங் ஆசிட்டிஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆசிட்டிஸ் பிரிண்ட் பண்ணணும் ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அது டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸும் அகெயின் வேரியபிள். ஸோ வேரியபிள் அப்படின்னா நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிங்லேருந்து செப்பரேட் பண்ணதுக்காக கம்மா கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஏல என்ன வேல்யூ யூஸர் என்டர் பண்ணுறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் 1 டிஸ்கஸ் பண்ணும்போது என்டர் எனி நம்பர்னு ஃபஸ்ட்டு கேட்கும். இப்போ நம்ம 3ன்னு என்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து இங்கே உங்களுக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆகும், இஃப்ல 3 mod 2 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணும். 3 mod 2 அதாவது மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1ன்றது தான் உங்களுக்கு ரிமைண்டர். ஸோ a mod 2னா 1ன்னு வரும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ 1 டபுள் ஈக்குவல் டு 0னா ஃபால்ஸ்னா எல்ஸ் பார்ட்டில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் என்ன இருக்கா, ஆர்டர்னு கொடுத்துருக்கோம், இந்த ஆர்டர்ன்றது தான் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே பிரிண்ட் எக்ஸில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 3 is odd அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. அதே வந்து செகண்ட் அவுட்புட்டில் வந்துட்டு
22ன்னு என்டர் பண்ணியிருக்காங்க. 22 mod 2 அதாவது 22 2ஆல் டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். 0 ஈக்குவல் டு 0வா அப்படின்னும்போது கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ இந்த இஃப்க்கு முன்னாடி என்ன இது இருக்கோ அதுதான் ஸ்டோர் ஆகும். வேரியபிள் 1ல் என்ன இருக்கோ அதுதான் ஸ்டோர் ஆகும். இங்கே E1 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். இந்த E1 அப்படின்றது எக்ஸில் ஸ்டோர் ஆகும். அதனால் உங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும்போது எக்ஸிக்யூட் பண்ணும்போது 22 இஸ் E1 அப்படின்றத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இஃப் எல்ஸ் எழுதுறதுக்கு சிங்கிள் லைன்லேயே எழுதிடலாம். அடுத்தது வந்து நெஸ்டட் இஃப் எல்இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இஃப் எல்இஃப் அப்படின்றது ஒரு நெஸ்டட் இஃப் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ வென் வி நீட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ செயின் ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட், நிறைய இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், கண்டிஷனுக்குள்ளே கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னும் போது இஃப் ஸ்டேட்மெண்ட் construct a chain of if statement, then elif clause can be used instead of else. Elseக்கு பதிலா நம்ம elif அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷன் கோலன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறமா இன்டென்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எழுதணும். அதுக்கப்புறம் எல்இஃப் எழுதும்போது எல்இஃபும் இஃப்பும் வந்து ஒரே இன்டென்டேஷனில் தான் இருக்கணும், அது வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ டைப் பண்ணும்போது பார்த்து டைப் பண்ணுங்கள். elif அதுக்கப்புறமா கண்டிஷன் கோலன் அண்ட் தென் elifோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அகெயின் நம்ம இன்டென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 இருக்கணும். அதுக்கப்புறம் எல்ஸ் வேணும்னும் போது உங்களுக்கு எல்ஸும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த எல்ஸும் வந்துட்டு elif இஃப்லாம் நீங்கள் எங்கே எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் எழுதணும். அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து நீங்கள் இங்கே இன்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக்கையும் கொடுத்துடலாம். ஸோ இந்த இஃப் எல்இஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சின்டாக்ஸ் ஆஃப் இஃப் எல்இஃப் எல்ஸ் மென்ஷன்ட் above, condition 1 is tested. If it is true, then the statement block 1 is executed. Otherwise, the control checks the condition 2. If it is a true statement, block 2 is executed, and even if it fails, statement block n mentioned in the else part is executed. So என்ன இதில் என்ன இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டிஷன் இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே வரும்போது இஃப்பில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் 1 செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை ஒர்க் பண்ணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக்கில் கொடுத்துருக்கோமோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஜஸ்ட் வெளியில் வந்துடும், அவ்வளோதான். இப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் இல்லை ட்ரூ கிடையாது ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன்டர்பிரிண்டர் எல்இஃப்ல இருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ எல்இஃப்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 ஒர்க் ஆகும். ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த பிளாக்லேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகிட்டு வந்துடும். இப்போ இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு, இதுவும் ஃபால்ஸ், கண்டிஷன் வந்து ட்ரூ கிடையாது ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து இந்த எல்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட் பிளாக் இருக்கோ அந்த செட் ஆஃப் பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்இஃப்கான ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ அதை தான் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாக வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃபோட டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை பார்ப்போம். இஃபோட டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பாடி ஆஃப் இஃப் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இல்லை ஃபால்ஸாக இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ட்ரூ கிடையாதுன்னா, ஃபால்ஸ்னால் அடுத்த இன்னொரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா எல்இஃப்ல இருக்கிறது ட்ரூவான்னு செக் பண்ணும். எல்இஃப்ல இருக்கிறது ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிடும். இல்லை ஃபால்ஸ் அந்த எக்ஸ்பிரஷனும் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னும் போது எல்ஸில் இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெளியில் எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்இஃப் அண்ட் எல்ஸோட ப்ரொசீஜர் ஒர்க்கிங் ப்ரொசீஜர். elif clause combines if else statement to one if elif elif can be considered to be abbreviation of else if வந்து நம்ம ஈவன் elif அப்படின்றத வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, elif யூஸ் பண்ணியிருக்காங்க ஷார்ட்டாக.
In an if statement, there is no limit of elif clause that can be used, but an else clause, if used, should be placed at the end. ஸோ இதில் எல்லிஃப் அப்படின்றத நம்ம எத்தனை எல்லிஃப் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணலாம். ஒரு எல்லிஃப் தான் கொடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ இந்த சின்டாக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இஃப் அப்படின்றத பார்த்தோம். அந்த இஃப்க்கு அப்புறம் ஒரு எல்லிஃப் கண்டிஷன் 2 வந்தது. இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் 3, கண்டிஷன் 4, கண்டிஷன் 5 செக் பண்ணணும்னா இந்த எல்லிஃப்க்கு கீழே இன்னொரு ஒரு எல்லிஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு எல்லிஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் எத்தனை எல்லிஃப் ஸ்டேட்மெண்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம எல்ஸ் யூஸ் பண்ணும்போது கடைசியில் நம்ம பிளேஸ் பண்ணணும் அந்த எல்ஸை. ஒரே ஒரு எல்ஸ் வந்து நம்ம அதில் பிளேஸ் பண்ணிக்கலாம் இஃப் எல்லிஃபில். If elif else statement is similar to nested if statement which you have learned in C++. ஸோ நம்ம C++ல பார்த்த மாதிரி தான் if else if statement நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம அதே மாதிரி தான் nested if ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ அந்த மெத்தடில் தான் இந்த if elif else statement அப்படின்றது உங்களுக்கு ஒரு nested if statement மாதிரி C++ல இருக்கிற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. So in the program வந்து example 6.5 program to illustrate the use of nested if statement. So nested if statementக்கான ஒரு ப்ரோக்ராம். இதில் பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் கிரேட் கொடுத்துருக்காங்க. யூசர் என்டர் பண்ணுற மார்க்கை பொறுத்து எந்த ஆவரேஜ் ரேஞ்சில் வருதோ அந்த மார்க்கை அந்த ஆவரேஜ் ரேஞ்சுக்கு தகுந்த கிரேடை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கான எய்மு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு M1 இருக்குது. M1ல் வந்துட்டு என்டர் த மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். M2 வந்து இன்ட் இன்புட் என்டர் த மார்க் இன் த செகண்ட் சப்ஜெக்ட். ஸோ 2 சப்ஜெக்ட் மார்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க யூசர் கிட்டே இருந்து. அந்த 2 சப்ஜெக்ட் மார்க்ஸ்க்கான ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆவரேஜ் மார்க் வந்து இந்த ரேஞ்சில் எங்கே வந்து வருதோ அந்த ரேஞ்சுக்கு தகுந்த கிரேட் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ்க்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா M1 + M2/2. ஸோ அக்செப்ட் பண்ண மார்க்கை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து கிடச்சிடும். ஸோ 2 சப்ஜெக்டை நம்ம ஆட் பண்ணுறோன்னா 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதே வந்து 3, 4 சப்ஜெக்ட்னா எத்தனை சப்ஜெக்டை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி ஆட் பண்ணுறோமோ அத்தனை சப்ஜெக்ட்ஸால் நம்ம டிவைட் பண்ணும்போது ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ நான் எப்படி வந்து அந்த என்னுடைய ஆவரேஜ் வந்து above 80 இருக்கா, இல்லை வந்து above 70 and below 80 இருக்கா, above 60 and below 70யா, இல்லை above 50 and below 60யா அப்படின்றத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இஃப் கண்டிஷன். இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80யா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்துட்டு ஆவரேஜ் வந்து 80யை விட கிரேட்டர் ஆர் ஈக்குவலாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் 89 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா என்னுடைய அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். 89 greater than or equal to 80யா அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகும்னா கிரேட் ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ என்னுடைய மார்க் வந்து 89 கிடையாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் 75 அப்படின்னா அப்போது இந்த கண்டிஷன் வந்து 75 greater than or equal to 80ஆனா கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும்போது எல்லிஃபில் வந்து செக் பண்ணும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இங்கே வந்து ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அப்படின்னு பார்க்கும். ஸோ ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 70 ஆனால் ஃபஸ்ட்டு 75 அப்படின்னு நம்ம டெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா 75 இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. அண்ட் நம்ம இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணுறோம். என்ன செக் பண்ணுறோம்? அண்ட் ஆவரேஜ் இஸ் லெஸ்ஸர் தென் 80யா இருக்கா. நான் சொல்கிற நம்பர் வந்து 80யை விட லெஸ்ஸராக இருக்கா, 70யை விட கிரேட்டராக இருக்கணும், ப்ளஸ் 80யை விட லெஸ்ஸராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 கண்டிஷனுக்குமே 75ன்னு ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். 70யை விட கிரேட்டர், 80யை விட லெஸ்ஸர். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நான் கொடுக்க ஒரு டெஸ்ட் டேட்டா 75க்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரேட் பி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். இப்போ அதுவே வந்து என்னுடைய மார்க்ஸ் 89ம் கிடையாது, 75ம் கிடையாது, அப்போ 65யா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ்ன்னு வரும், இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ தேர்ட் எல்லிஃப் கண்டிஷனுக்கு செக் பண்ணும். தேர்ட் எல்லிஃப் கண்டிஷன் என்ன? ஆவரேஜ் இஸ் கிரேட்டர் தென் 60 அண்ட் ஆவரேஜ் இஸ் லெஸ்ஸர் தென் 70. 2 கண்டிஷனுமே ட்ரூ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் மொத்த கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கும்.
ஸோ ஏ கிரேட்டர் தென் 60 பார்க்கும்போது 65 வந்து நான் செக் பண்ணுறேன். ஆவரேஜில் 65 இருக்குது. 65 கிரேட்டர் தென் 60 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 60 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஓகே, ஒன்று கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. இப்போ அடுத்த கண்டிஷன் நான் செக் பண்ணணும். ஆவரேஜ் இஸ் லெஸ்ஸர் தென் 70 செக் பண்ணணும். ஸோ 65 அப்படின்றது வந்து லெஸ்ஸர் தென் 70. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. இதுவும் ட்ரூ அண்ட் இதுவும் ட்ரூவாக இருக்கிறதுனால என்ன ஆகும், அந்த மாதிரி 65 இருந்ததுன்னா ஓல் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போது கிரேட் சி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இல்லை இந்த மார்க்ஸ் வந்து இந்த 65 கிடையாது அப்படின்னா, இந்த 55 அப்படின்னா, ஸோ அப்போ 55 அப்படின்போது 55 டெஸ்ட் டேட்டாக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸாக இருக்கும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து லாஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அபவ் 50 இருக்கும் அண்ட் லெஸ்ஸர் தென் 60 இருக்கும். ஸோ அப்போ 55 ஒரு டெஸ்ட் டேட்டாவாக இருந்தால் கிரேட் டி அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ 55 கிடையாது, ஒரு 30 மார்க்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 30 தான் ஆவரேஜ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், 30 இதுக்கும் ஃபால்ஸ் ஆகிடுது, இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இந்த எல்லா கண்டிஷனும் ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்ஸ், கடைசியில் எல்ஸில் வரும். எல்ஸில் என்ன சொல்கிறது, கிரேட் இ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இஃப் எல்சிஃபோட ஒர்க்கிங்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இதில் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் 1 and 2. ஸோ ஆவரேஜ் வந்து 34, மார்க்ஸ் வந்து 34 and 78. ஸோ அதுக்கான ஆவரேஜ் செக் பண்ணும்போது உங்களுக்கு கிரேட் இ வருது. சேம் வே ஃபார் 67, 73 அப்படின்போது கிரேட் பியில் வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி டிஃப்ரெண்ட் வேரியஸ் அவுட்புட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து செக் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the 2 blocks of code in our example of if statement are both indented 4 spaces, which is typical amount of indentation for Python. ஸோ if statementல இருக்க blocks எல்லாமே வந்து 4 spaces கொடுத்து indent பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த அமௌண்ட் ஆஃப் indentation வந்து பைத்தனில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேப்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும் இண்டென்ட்டுக்கு. இன் மோஸ்ட் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இண்டென்டேஷன் இஸ் யூஸ்டு ஒன்லி டு ஹெல்ப் மேக் அ கோட் லுக் பிரிட்டி, பட் இன் பைத்தன் இட் இஸ் ரெக்வயர்ட் டு இண்டிகேட் டு விச் பிளாக் ஆஃப் கோட் த ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ். ஸோ இண்டென்டேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நிறையா, திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இண்டென்டேஷன் வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்பேசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ஸ்டேட்மெண்ட் எந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் கீழே வரும் அப்படின்றத வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பைத்தனில் இண்டென்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த கேஸ் ஆஃப் C++ அதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஃப்ளா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து 6.5 ஏல program to illustrate the use of in and not in if statement. ஸோ இன் அப்படின்றதையும் நாட் இன் வந்து நம்ம இஃப்ல வந்து எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன் அண்ட் நாட் இன் வந்து உங்களுக்கு ரொம்பவே சிம்பிள், நிறைய வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஈஸியாக ஒரு ப்ரோக்ராமை முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு கேரக்டரை அக்செப்ட் பண்ணுறேன். CH = input enter a characterன்னு ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணுறோம் யூசர் கிட்டே இருந்து. இஃப் CH in இந்த AEIOU, ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த கேரக்டர் செட் கொடுத்துருக்கோம், இது ஃபுல்லாக கேரக்டர்ஸ் அப்படியே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராக்கெட்ஸில். ஸோ இந்த CH வந்து இதில் ஏதாவது ஒரு கேரக்டரோட மேட்ச் ஆதான் அப்படின்னு பார்க்கறதுக்கு எனக்கு நான் ஜஸ்ட் ஒரு இன்னன்ற ஒரு கீவேர்ட் கொடுக்கும்போது ஈஸியாக எனக்கு செக் பண்ணி கொடுத்துரும். இந்த CHல வந்து நான் A அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ இதில் வந்து ஏன்னு இருந்ததுன்னா ட்ரூன்னு கண்டிஷன் கொடுக்கும். நான் இசட்ன்னு இந்த CHல இசட்ன்னு கொடுத்துருந்தேன்னா இதில் அந்த இசட்ன்ற லெட்டரே கிடையாது, அப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பிளாக் இந்த இஃபோட ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் CH is a vowel அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த லெட்டர் இப்போ ஏனா A is a vowel அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி if CH not in
ஏபிசி இந்த 3 லெட்டரில் ஏதாவது ஒரு எந்த ஒரு லெட்டரும் இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்லுது. ஏவா இருக்கக்கூடாது, பியா இருக்கக்கூடாது, சியா இருக்கக்கூடாது. நம்ம என்டர் பண்ணுற லெட்டர் வந்து ஏ கிடையாது, பி கிடையாது, சி கிடையாதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு இஃப் சிஹெச் நாட் இன் ஏபிசி. ஸோ இப்போ வந்து ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஏ இன் ஏ இப்போ சிஹெச்சில் வந்து ஏன்னு ஒரு டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா ஏ நாட் இன் ஏபிசியா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ ஏ நாட் இன் ஏபிசியா இதில் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோன்னா இருக்கான்னு செக் பண்ணும்போது ஏ வந்து இருக்கு. நமக்கு என்ன இருக்கக்கூடாது, நம்ம டேட்டா நம்ம வேல்யூ வந்து சிஹெச்சில் இருக்க வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. பட் நான் கொடுக்கறது ஏவா இருந்ததுன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கு அப்படின்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அந்த ஃபால்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த எல் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதனால ஜஸ்ட் எதுவும் டிஸ்பிளே பண்ணாது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நாட் இன் ஏபிசியாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்லாம் அவுட்புட்டில். இப்போ நான் எக்ஸ் நாட் இன் ஏபிசியானா எக்ஸ்ன்றது ஏபிசி இந்த லிஸ்ட்டில் கிடையாது, அதனால இப்போ ட்ரூ அப்படின்னு நமக்கு கொடுக்கும். பிரிண்ட் சிஹெச் த லெட்டர் இஸ் நாட் ஏபிசி அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோட வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து 6.2.3 ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 வீடியோ இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.